சேவைகளை துவங்கிய பிஎஸ்ஜி மருத்துவமனை நிர்வாகம் கோவை மாநகரில் எந்த பகுதியில் விபத்து நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உயிர்காக்கும் முதல் உதவி சிகிச்சைகளை அளிக்கும் வகையில் 2 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவைகளை துவக்கியது பிஎஸ்ஜி மருத்துவமனை நிர்வாகம். நாடு முழுவதும் மே 27ஆம் தேதி உலக எமர்ஜென்சி மெடிசின் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை பிள்ளைமேடு பகுதியில் உள்ள பிஎஸ்ஜி மருத்துவமனையில் வேகம் என்னும் தலைப்பில் முதல் உதவி அளிக்கும் வகையில் இருசக்கர பைக் ஆம்புலன்ஸ் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை பிஎஸ்ஜி மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் ஜே.எஸ். புவனேஸ்வரன் மற்றும் சிறப்பு விருந்தினர் ஆனைமலை புலிகள் கள இயக்குநர் ராமசுப்பிரமணியன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் புவனேஸ்வரன் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் மே 27ஆம் தேதி உலக அவசர சிகிச்சை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடத்தின் கருப்பொருளாக பருவமழை மாற்றமும் ஒரு சுகாதார அவசர நிலையே என்பதாகும். இதனை வலியுறுத்தி 2 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் துவங்கப்பட்டுள்ளது. பொதுவாக பொதுமக்கள் முறையாக சாலை விதிகளை பின்பற்றினாலே விபத்துக்களை குறைத்துவிடலாம். ஆனால் பொதுமக்கள் பலரும் சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை. இதனால் அதிக அளவில் விபத்துக்கள் ஏற்படுகின்றது. மேலும் போக்குவரத்து நெரிசல், குறுகலான பாதைகளில் விபத்து ஏற்படும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் உதவி அளிக்கும் வகையில் இந்த பைக் ஆம்புலன்ஸ்கள் இயங்கும். இதற்காக கோவை மக்கள் 74 49 108108 என்ற எண்ணில் அழைக்கலாம் என்றார். இந்த சேவை மக்களுக்கு எந்த அளவிற்கு பயன் அளிக்கிறது என்பதை ஆய்வு செய்து தேவைப்படும் பட்சத்தில் கூடுதல் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்களை விரிவுபடுத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவ குழுவினர். இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் சம்பவ இடத்திலேயே வழங்கி அவர்களின் உயிர்களை காக்கும் செயலை தாமதமின்றி தந்து காப்பாற்றுவார்கள் என்றார். இதற்காக பிரத்யேக பயிற்சியும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸ் சேவை குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விபத்து ஏற்பட்டால் என்னென்ன முதல் உதவிகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிஎஸ்ஜி மருத்துவமனை பிரின்சிபல் சுப்பாராவ், எமர்ஜென்சி மெடிசன் இன்சார்ஜ் யாமினி சுப்பிரமணி, சுற்றுச்சூழல் போராளி மாரிமுத்து யோகநாதன், மருத்துவர் கங்காதரன் மற்றும் துறை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்றைக்கி ஒரு மிக வித்தியாசமான ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கு உலக எமர்ஜென்சி அல்லது அவசர சிகிச்சையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாள். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் இப்போ பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுற்றுப்புற சூழலில் அதிக வெப்பம், அதிக மழை, அதிக குளிர், வறட்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு வெப்பமயமாதல், புவி வெப்பமயமாதல் அதில் நடந்துகிட்ருக்கு. அதற்கும் இந்த எமர்ஜென்சிக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து இதை ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் அனுசரிக்கிறோம். இதை ஒட்டி பிஎஸ்ஜி சிறப்பு மருத்துவமனையில் நாங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வேகம் என்று சொல்லக்கூடிய அதில் என்னென்னா, பொதுவாக ஒரு அவசர சிகிச்சை அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் தான் போய் முதல்ல அந்த சிகிச்சைக்கு போவாங்க. தற்போது ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய இடங்களுக்கு மாத்திரமல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் துரிதமாக இருசக்கர வாகனங்களில் அந்த ஸ்கூட்டரில் உடனடியாக ஒரு முதலுதவி கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று அதன் காரணமாக தொடக்கி இருக்கிறோம். அதற்கு இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் திரு ராமசுப்பிரமணியம், நம்முடைய சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அவரும் யோகநாதன், எல்லாருக்கும் தெரியும் யோகநாதன் ஐயா மரங்கள் நடுவதில் ஒரு நம்ம கோவை மாவட்டத்தில் முன்னோடியாக இருக்காங்க. அதை எங்களுடைய எமர்ஜென்சி துறை தலைவி யாமினி டாக்டர் அவங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கோம். அதை பற்றி ஒரு கருத்தரங்கு இப்பொழுது நடக்கி இருக்கிறது. சிட்டிக்கு 2 வெஹிக்கிள் மட்டும் போடுவாங்க சார். இப்போதைக்கு என்னென்னா, எதிலுமே ஆரம்பிக்கும் பொழுது நம்ம 2ல் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இது ஒரு ஆம்புலன்ஸுக்கு மாற்று சேவை அல்ல. ஆம்புலன்ஸினுடைய அவசியம் கண்டிப்பாக எப்பொழுதும் உண்டு. ஆம்புலன்ஸுக்கு முன்னால் ஒரு முன்னோடியாக செல்லக்கூடிய ஒரு சேவை. இதை நாங்கள் இப்போ ஆரம்பித்தது ஏன்னா பொதுவாக இது பெங்களூரில் டிராஃபிக்னால் ஆரம்பித்தாங்க. அந்த கான்செப்ட் இப்போ கோயம்புத்தூர்லேயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பல சமயங்களில் அவனாசி ரோடு தாண்டறதுக்கே நமக்கு ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகுது. அந்த காரணத்தினால இதை ஒரு தொடக்கமாக 2 சக்கர வாகனங்கள் 2ஐ கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம்.
இதனுடைய தேவையை பொறுத்து அதிகப்படுத்தும்.